Salam Dubai. This is Martin Wells. Feroz பேசுறேன். பட்ஜெட் வருது. எல்லாரும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட பல விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நேர்ல பார்த்து பண்றாங்களோ இல்லையா டிவியில பண்றாங்க. ஒரு டேட்டா ஒன்று வந்திருக்குங்க. டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், அதாவது இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன் டபுள் ஆயிருக்கு. 2017-18 இருந்து 23-24 வரைக்கும் பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. மொதல் எப்படி இருந்ததுன்னா 2017-18 இந்த கார்பரேட் டாக்ஸஸ் இருக்குல்ல, கார்பரேட்ல இருந்து வசூலிக்கிற இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, அது 5.5 லட்சம் கோடி. நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வாங்கின டாக்ஸ் 4.5 லட்சம் கோடி. இதுதான் மொதல் இருந்த பிரேக்கப்ஸ். இப்ப 23-24 பாத்தீங்கன்னா இதுல கார்பரேட் டாக்ஸஸ் 9 லேக் crore, 9 லட்சம் கோடி. ஓகேவா? 17-18 4.5 லட்சம் கோடி இருந்த கார்பரேட் டாக்ஸ் இப்போ 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இதுக்கு இண்டிவிஜுவல் கட்டுற இன்கம் டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 10.4 லட்சம் கோடி. சாரி, 17-18 கார்பரேட் கட்டின இன்கம் டாக்ஸ் 5.5 லட்சம் கோடி. ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் தான் 4.5 லட்சம் கோடி கட்டாங்க. இப்ப அப்படியே உள்ட்டாங்க. கம்பெனிஸ் கட்டுற இன்கம் டாக்ஸை விட நம்மள மாதிரி சாமானியர்கள் இண்டிவிஜுவல்ஸ் கட்டுற இன்கம் டாக்ஸ் கூடிடுச்சு. கம்பெனி 9 லட்சம் கோடி, இண்டிவிஜுவல்ஸ் கட்டின பர்சனல் இன்கம் டாக்ஸ் 10.4 லட்சம் கோடி. எப்படி சொல்றது, ரொம்ப 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 ஒரு ஒரு பயாஸ்ன்னு சொல்லலாம். கார்பரேட்க்கு ஊக்குவிக்கணும், அவங்க நிறைய இந்தியால தொழில் பண்ணணும், தொழில முன்னேறணும் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஸ்குவீஸ் பண்ணி சாமானியர்களுடைய இன்கம் டாக்ஸ் ஸ்குவீஸ் பண்ணி அதை காம்பன்சேட் பண்றங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது இந்த டேட்டா இது வரைக்கும் இந்தியால வந்ததே கிடையாது. ஏதோ 1-2 முறை தான் இருக்கு. இப்ப 10 லட்சம் கோடி சாமானியம் கட்டினா 10.4 லட்சம் கோடி, கார்பரேட் வெறும் 9 லட்சம் கோடி கட்டுது. இதெல்லாம சாமானியர்கள் மாசம் மாசம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இட் இஸ் சோ அன்ஃபேர். இதுதான் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர். இண்டிவிஜுவல்ஸ்க்கு இப்படிலாம் அவங்க ஸ்குவீஸ் அவுட் பண்ணா எங்க பாதிக்கும்னா கன்சம்ஷன். கன்சம்ஷனை ஃபைனல் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. அது பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் ஜஸ்ட் 4%. அவ்வளவுதான் முன்னேறி. இது என்ன ஆகும்னா, நீ டாக்ஸா கட்டிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம், கையில பணமே இருக்காது. அவன் என்னத்தை ஸ்பெண்ட் பண்ணுவான்? இந்த டிஸ்கிரிபன்சி போனாதான் ரியல் growth இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், இஎம்ஐ growth தான் வரும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க நினைக்கிறீங்க? இதுல டாக்ஸ்ல போயிருக்கு. They started consuming by using finances. அது ஒரு எக்கானமிக்கு ஒரு நிலையானது, ஒரு தரமான எக்கானமி கிடையாது. அதனால இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ், இண்டிவிஜுவல்ஸ்குள்ள இன்கம் டாக்ஸ்ல சலுகைகள் கொடுக்கணும். இதுல ஒரு ரொம்ப அன்பேர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ்ல தேர்ட் ஸ்லாப் 30% இருக்கு பாத்தீங்களா? 30% ஸ்லாப் 10 லட்சம் ரூபான்னு வச்சாங்க. அன்னைக்கு 10 லட்சங்கிறது ஒரு பெரிய இன்கம். 15 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா பெரிய விஷயம். அதனால 10 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா உனக்கு 30% இன்கம் டாக்ஸ் வரும். அந்த ஸ்லாப்ல இருந்தாங்க இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 15 வருஷத்துக்கு பிறகு அதே ஸ்லாப் 30% ஸ்லாப் எப்படி இருக்குன்னா 10 லேக்ஸ். நீங்க 10 லேக்ஸ் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்ப ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் 10 லேக்ஸ் தாண்டினா 30%. சாதாரண இன்னைக்கு 30 லேக்ஸ், அன்னைக்கு பெருசு. ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு இந்த 10 லேக்ஸ்ங்கிறது நீங்க அட்லீஸ்ட் 25 லேக்ஸ் ஆவது இருக்கணும். 25 லேக்ஸ்ங்கிறது குட். அது வரைக்கும் அவங்க 22% 20% கட்டலாம். 25 லேக்ஸ்க்கு மேல 30% கட்டினாங்கன்னா அது நியாயம். ஜஸ்ட் 10 லேக்ஸ்க்கு அப்புறமே அவன் 30% ஸ்லாப்ல விழுறாங்கிறது, இதெல்லாம் தான் கன்சம்ஷனை பாதிக்கணும். அரசாங்கம் வரியை வாங்கி 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 கையில வச்சுக்குது.
அப்ப கையில பணம் இல்லைன்னா என்ன நடக்குது? இவன் கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கான். திஸ் இஸ் வாட் வந்து எக்கானமி இஸ் மூவிங் ராங் டைரக்ஷன். இது ராங் டைரக்ஷனு. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிராஸ்டிக்கா ஒரு சலுகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து 30% ஸ்லாபை தூக்கி 10 லேக்ஸுங்கிறத தூக்கி 20 லேக்ஸோ இல்லை 25 லேக்ஸோ கொண்டு போனாங்கன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி பேசிக் எக்ஸம்ஷனையும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. தேங்க்யூ.